யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் ஒரு குடும்பத்தின் வம்ச பட்டியலை சொல்லி இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமான ஒரு குடும்ப பட்டியல். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்கள் ஆவன: கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அவரவர் வம்சங்களின் படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி, சீமேயி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரானையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். லேவியின் குடும்பம், அவர்களுக்கு பிறந்த 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் முக்கியமான ஒரு குடும்பம். வாரந்தோறும் ஒரு நபரை பற்றி நாம் செய்தியில் கவனித்து வருகிறோம். இன்று இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார். அவர் மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களின் வம்சத்துக்கு உரிய மிக முக்கியமானவர். மோசேயின் தகப்பனார் அம்ராம். கவனியுங்கள் 20ஆம் வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றான். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். மோசே, ஆரோன், மிரியாம் என்ற முக்கியமான தலைவர்களின் பெற்றோர். அதிலும் அம்ரான் என்பவர் அதிகம் பரிச்சயமில்லாத ஒரு நபராக இருக்கிறார். நம்மில் அம்ராமை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மோசேயை தெரியும், ஆரோனை தெரியும், மிரியாமை தெரியும். ஆனால் அம்ராம் அவ்வளவு பரிச்சயமான நபர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, லேவியின் குடும்பத்தை பற்றி, லேவியின் பட்டியலை பற்றி, லேவியர்களுடைய வம்ச வரலாறை பற்றி சுருக்கமாக சொல்லுகிறது. இதில் மிக முக்கியமான நபர் அம்ராம். அம்ராம் என்றால் an exalted people, உயர்த்தப்பட்ட ஒரு கூட்டம் என்று பொருள். அல்லது ரைசிங் நேஷன், எழும்புகிற ஒரு தேசம் என்று பொருள். அம்ராம் ஒரு லேவியின் வம்சத்தில் வருகிறவன். யார் அந்த லேவி? யாக்கோபின் 12 பிள்ளைகளில் ஒருவன். 12 பிள்ளைகளில் 3வது பிள்ளை லேவி. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் 6 பிள்ளைகள் லேயாள் இடத்தில் பிறந்தவர்கள். அந்த 6 பிள்ளைகளில் 3வது பிறந்தவன். முதலாவது ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது யூதா. ஆக இந்த 3வது பிறந்த லேவியின் வம்சத்தில் வருகிறவன் லேவியின் பேரன் அம்ராம். மோசேயின் தகப்பன் அம்ரான். அது மட்டுமல்ல, இந்த அம்ராமுக்கு 3 குமாரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களை தான் அந்த யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஒருவன் பெயர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்கள். 16ஆம் வசனம், 6:16. கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். இந்த கோகாத்தின் மகன்தான் அம்ராம். ஆக லேவியின் 3 குமாரர்களில் 2ஆம் குமாரனின் மகன் அம்ராம். அது மட்டுமல்ல, அம்ரான்
தன் அத்தையை விவாகம் பண்ணினான் என்று 20ஆம் வசனம் சொல்லுகிறது. யார் இந்த அத்தை? அதாவது லேவியின் மகள். லேவியின் மகள் என்பதை என்னாகமும் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லீப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியரின் குடும்பமுமே. கோகாத் அம்ராபை பெற்றான். அம்ராபுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பேர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. லேவிக்கு பிறந்த குமாரத்தி. யாக்கோபின் 3ஆம் மகன் லேவிக்கு ஒரு மகளும், அதாவது லேவிக்கு பிறந்தான். லேவிக்கு 3 மகன், ஒரு மகள். அந்த மகளை தான் இந்த அம்ரான் திருமணம் பண்ணினான், தன் அத்தையை திருமணம் பண்ணினான் என்று சொல்லுகிறது. ஆக லேவிக்கு கோகாத், மெராரி, கெர்சோம் என்ற 3 மகன்களோடு இந்த யோகேபேத் என்பவளும் பிறந்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு லேவியின் குடும்பம். அது மட்டுமல்ல, அம்ரானுக்கு நல்ல சிறந்த பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். மோசே மிகப்பெரிய தலைவன், ஆரோன் மிகப்பெரிய தலைவன், மிரியாம் மிகப்பெரிய தலைவி. ஆக ஒரு முழு குடும்பமும் இந்த மனுஷனுக்கு சொந்தமாயிருக்கிறது. அம்ராம் இன்னொரு சிறப்புக்குரியவராய் இருந்தார். அவர் வாழ்ந்தது மொத்தம் 137 வருடம். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 6:20 அம்ராம் 137 வருடம் உயிரோடு இருந்தான் என்று. அதே போல அவருடைய தகப்பனும் 137 வருடம் உயிரோடு இருந்தார். கோகாத், கவனியுங்கள் 18ஆம் வசனம். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆக மேலே இருக்கிற இன்னொரு வசனத்தை கவனியுங்கள். 16. உற்பத்தி கிரமப்படி லேவியின் குமாரருடைய நாமங்கள் ஆவன: கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்கள். லேவி 137 வருடம் உயிரோடு இருந்தான். ஆக லேவியும் இந்த அம்ராமும் ஒரே போல வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். லேவியும் 137 வருடம், தாத்தாவும் பேரனும் 137 வருடம் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். அது ஒரு சிறப்புக்குரியது. இந்த முழு குடும்பமும் லேவி கோத்திரத்தை சார்ந்தது, ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தது. சரி, இதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு? நாம் லேவியர்களா, அந்த வம்சத்தில் வருகிறவர்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களா? நமக்கும் ஆசாரிப்பு கூடார குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு என்றால், புதிய ஏற்பாடு நம்மை அப்படி தொடர்பு படுத்தி இருக்கிறது. கவனியுங்கள், இது லேவியின் குடும்பம், அம்ராமின் குடும்பம். இந்த குடும்பம் தேவனுக்கு சேவை செய்த குடும்பம், பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம். இந்த கோத்திரம் மட்டுமே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட குடும்பம். ஆசாரிய ஊழியத்திற்கும் லேவி ஊழியத்திற்கும் அழைக்கப்பட்ட குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய ஊழிய குடும்பத்தோடும் லேவி குடும்பத்தோடும் ஆசாரிய ஊழியத்தோடும் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்றால், வேதம் நம்மையும் அந்த கூட்டத்தோடு சேர்த்திருக்கிறது. கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை எப்படி ஆக்கினாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினாராம். நம்மையும் ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார் இயேசு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கழுவி
நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறார். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு நாமும் ஆசாரிய கூட்டத்திலே சேர்ந்தவர்களாகி விடுகிறோம். இன்னொரு முறை பேதுரு எழுதும் பொழுது எழுதுவதை கவனியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறாராம்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்மையும் அந்த ஆசாரிய கூட்டத்தோடு தேவன் இணைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியர்களாக இருக்கிற நாம் நமக்கு முன்னே இருந்த ஒரு ஆசாரிய குடும்பத்தை, லேவி குடும்பத்தை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த குடும்பம் அம்ராமில் முக்கியமான நபரை கொண்டிருக்கிறது. அந்த அம்ராமை பற்றி தான் உங்களோடு கூட சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிகவும் நூல் இழையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய சரித்திரம் இது. தெளிவாக இவனுக்கு பக்கங்கள் இல்லை, புத்தகத்தில் அதிகமாய் கூறப்படவில்லை. இவனுடைய குடும்பம் மிக முக்கியமான குடும்பம், பிள்ளைகள் சாதித்த பிள்ளைகள். ஆனால் அம்ராம் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார், என்ன செய்தார் என்பது மிக கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அம்ராம் லேவியின் பேரன், அம்ராம் கோகாத்தின் குமாரன், அம்ராம் மோசே ஆரோனின் தகப்பன், அம்ராம் எகோபோத்தின் கணவன், அம்ராம் மீரியாமின் தந்தை. இப்படி பல முக்கிய இடத்தில் இருப்பவர் இந்த அம்ராம். இவரை குறித்து 4 குறிப்புகளை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. நம்பர் 1, அம்ராம் and the tribe. அம்ராமும் அவன் கோத்திரமும். அவன் கோத்திரத்தை பற்றி தான் வேதம் இங்கும் அங்குமாய் சொல்லி இருக்கிறது. இப்பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். யாத்திராகமம் 2:1. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன், அந்த ஒருவன் தான் அம்ரான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பத்தாரில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அப்படி சொல்லல. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன், அந்த ஒருவன் அவன் யார்? அவன் தான் அம்ராம். லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி. அந்த லேவி என்பது யாக்கோபின் மகன், 3ஆம் மகன் இந்த லேவி. அவனுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஆக இவனுடைய குடும்பம் லேவியின் குடும்பம். இந்த லேவியின் குடும்பத்தில் ஒருவன் அம்ராம். அவன் பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. பலமுறை அதை வாசித்திருக்கிறோம், ஆனால் அதுதான் அம்ராம் என்று நமக்கு தெரியாது. ஆக இவன் முக்கியமான நபரில் ஒருவன் அம்ரான். லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இதற்கு புறம் அந்த அதிகாரத்தில் வருகிற சம்பவம் லேவியின் மனைவியை பற்றியது, மகளை பற்றியது, பார்வோனை பற்றியது, பார்வோன் குமாரத்தியை பற்றியது, மோசேயை பற்றியது. ஆனால் இதில் அம்ராம் பெயர் இல்லை. அந்த ஒருவன் பேர் அம்ரான். சரி, லேவியின் குமாரர் யார்? 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த லேவியின் குமாரரை குறித்து தான் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அவர்களுக்கு 3 குமாரர் பிறந்தார்கள் என்று 16ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியின் குடும்பம் 1 கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களை பற்றி சொல்லுகிறது. இவனுடைய மகன் எக்கபோத், அதுதான் அவன் திருமணம் பண்ணின மனைவி. அவனுடைய பிள்ளைகள் மோசே, ஆரோன், மிரியாம். முழுவதுமாக இவனுடைய கோத்திரத்தை சொல்லுகிறது. சரி, இவ்வளவு பெரிய ஒரு கோத்திரத்துக்கு சொந்தக்காரனை எப்படி தேவன்
தெரிந்து கொண்டார். கவனியுங்கள், லேவி குடும்பம் இருக்கிறதே, யாக்கோபின் மூன்றாவது மகன் லேவி, அவன் ஆரம்பத்தில் அவ்வளவு நல்லவன் அல்ல. ஆரம்பத்தில் அவன் நல்லவன் அல்ல, அவன் பொல்லாதவனும் கோபக்காரனுமாயிருந்தான். வேதத்தில் வாசித்தால் யாக்கோபு இந்த பிள்ளைகளின் மேலே கோபப்பட்டது உண்டு. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தீனாள் என்ற ஒரு பெண்ணை பற்றி படிப்போம். யாக்கோபின் மகள் தீனாள், அவள் சீகேம் என்ற ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டவள். அந்த சீகேம் என்பவன் இவளை மணக்க பார்த்தான். ஆனால் இவர்களும் அவர்களும் வேறு வேறு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவன் ஒரு எமோரியன். அந்த குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். தீனாள் மேல் ஆசைப்பட்டு தீனாளை திருமணம் பண்ண வேண்டும் என்று அவளை கற்பழித்து அவரை வீட்டிலே மறைத்து வைத்து கொண்டிருந்தான். இதை கேட்ட யாக்கோபின் குமாரர்கள் கோபம் கொண்டார்கள். யாக்கோபு வெளியே சென்ற பொழுது இந்த லேவியும் சிமியோனும் சேர்ந்து அந்த சீகேம் என்பவன் குடும்பத்தோடு போரிட போனார்கள். இறுதியில் அந்த வீட்டாரோடு போரிட்டு பட்டயத்தாலே அந்த குடும்பம் முழுவதையும் வெட்டி போட்டார்கள். அந்த ஊரிலே பெரிய கலகம் உண்டானது என்பதை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. முடிவிலே இவர்கள் மீது யாக்கோபு கோபப்படுவார். யார் மீது? இந்த லேவி மீதும் சிமியோன் மீதும் கோபப்படுவார். ஏனென்றால் இவர்கள் இரத்தப்பழியை சுமந்தார்கள். தன் தங்கையை சீர்கெடுத்தவனை விடக்கூடாது என்று பட்டயத்தால் கொன்று போட்டதினாலே யாக்கோபின் வாசனையை கெடுத்தார்கள் என்று யாக்கோபு சொல்லுவார். இந்த சம்பவத்தை யாக்கோபு ரசிக்கவில்லை. இது அவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. தன் பிள்ளைகள் மூர்க்க வெறி கொண்டவர்களாய் இருந்தார்கள். பட்டயம் எடுத்து போய் பிறரை கொல்லும் அளவுக்கு அவர்கள் சண்டைக்காரராய் இருந்ததை யாக்கோபு ரசிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த லேவி இருந்தான். மூர்க்கன், பட்டயத்தை எடுத்து கொலை செய்யும் அளவிற்கு சண்டைக்காரன். அந்த அளவிற்கு இவன் தன்னுடைய ஆரம்பத்தில் இருந்தான். இதனால் என்ன ஆனது? ரூபன் முதற் பேரானவனின் பட்டியலிலிருந்து ஏற்கனவே எடுக்கப்பட்டான். இரண்டாவது சிமியோன், இவனும் அந்த முதற் பேரானவன் பட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். மூன்றாவது லேவி, அவனும் இந்த விஷயத்தாலே முதற் பேரானவன் என்ற இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். ரூபன் முதலாவது, சிமியோன் இரண்டாவது, லேவி மூன்றாவது, யூதா நான்காவது பிள்ளைகள். ஆக ரூபனும் முதற் பேரானவன் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்டான். இந்த பட்டய கொலையால் தீனாளின் நிமித்தம் கொலை செய்தார்களே இந்த ரெண்டு பிள்ளைகளும், சிமியோனும் லேவியும், இதனால் அவர்கள் அந்த முதல் ஸ்தானத்தை இழந்தார்கள். ஆகவேதான் யாக்கோபு தன்னுடைய இறுதி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, வரிசையாய் ஆசீர்வதிக்கும் பொழுது சிமியோனும் லேவியையும் சேர்த்து அவர் கோபமாக பேசுவார். ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை கொடுப்பது போல கோபமாய் பேசுவார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் அந்த இடத்திலே சிமியோனு லேவியனை பற்றி சொல்லுவதை கவனியுங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. பாருங்கள், யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு பதில் அவர்களோடு சேராதீங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு லேவியின் ஆரம்பம் மூர்க்கதனம், கோபம், கொடுமையின் பட்டயம், அவ்வளவு துன்மார்க்க மகனாய் இருந்தான். இதுதான் துவக்கம். எப்படி இப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆசாரிய கூட்டத்திற்கு தகுதி பெற்றார்கள்? இவ்வளவு கொடூரமான குணம் கொண்டவர்கள் எப்படி தேவனை சேவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? லேவி இப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு லேவியின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லை, சிமியோனை ஆசீர்வதிக்கவில்லை. தேசம் பகுக்கப்பட்ட பொழுது சிமியோனுக்கு கூட இடம் குறைவாக தான் கொடுக்கப்பட்டது.
யூதா கோத்திரத்திலே உள்ளே ஒரு பகுதி சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது. அது கூட வெகு பிரபலமான இடமாய் அல்ல. எப்படி லேவி மட்டும் தெரிந்தெடுக்கப்பட்டவன், ஆசாரிய கூட்டம், லேவியர்கள் கூட்டம், தேவனை சேவிப்பவர்கள், தேவனுக்காக சேவை செய்பவர்கள் பட்டியலிலே வந்தார்கள். எங்கே என்றால், ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. மோசே மலைக்கு போய் விடுகிறார் ஜெபம் பண்ணுவதற்கு. இறங்கி வருவதற்கு நேரமாகிவிட்டது, நாட்கள் ஆகிவிட்டது. அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாம், எங்களுக்கு மோசே போனார், என்ன ஆனது என்று தெரியவில்லை, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கி தாரும் என்று கேட்டார்கள். வேறு வழி இல்லாமல் ஆரோன் அவர்களுக்கு கன்றுக்குட்டியை செய்து கொடுத்தான். மோசே இறங்கி வரும் நேரத்தில் எல்லாரையும் பார்க்கிறான். பார்த்தால் எல்லாரும் கன்றுக்குட்டியை ஆராதித்து, அவர்கள் நடனமாடி, அவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள். இதை கண்டதும் மோசேக்கு கோபம் வந்து விடுகிறது. யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் இந்த சம்பவத்தை விளக்கி வேதம் சொல்லுகிறது. இந்த 32ஆம் அதிகாரத்திலே மோசே மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது இந்த இஸ்ரவேலர் செய்த காரியங்களை கண்டு கோபம் அடைந்தார். அப்பொழுது மோசே என்ன செய்தார்? கோபப்பட்டு தன் கையில் இருந்த 2 கற்பலகைகளை வீசி எறிந்தார். அது மட்டுமல்ல, இந்த நிர்வாணமாகி நடனம் ஆடுகிற இஸ்ரவேல் மக்களோடு கோபப்பட்டு அவர் கேட்டார், இதை நான் பொறுத்து கொள்ள முடியாது, தேவ கோபம் இது, தேவனுக்கு கோபம் வந்துவிடும், ஆகவே என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று மோசே ஒரு அறைகூவல் விடுத்தார். எல்லா ஜனங்களும் பாவம் செய்த பொழுது வனாந்தரத்திலே எல்லாரும் குடித்து வெறித்து நடனம் ஆடி கன்றுக்குட்டியை வணங்கும் பொழுது என் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்டதும், அப்பொழுது மோசேயின் பட்சத்திலே நிற்க வந்தவர்கள் லேவியின் கூட்டத்தார் மட்டும்தான் மோசேயின் பக்கத்திலே நிற்க வந்தார்கள். கவனியுங்கள், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். இங்கதான் இந்த கூட்டத்தில் தேவன் பிரித்து எடுக்க ஆரம்பிச்சார். எல்லாரும் தவறு செய்த பொழுது லேவியின் கூட்டத்தார் தேவனுடைய பக்கத்தில் நின்றார்கள். இங்கேதான் அவர்களுடைய முழு கோத்திரங்களும் கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கப்படுகிறது. அவர்களுக்குள்ளே இருந்த கோபம், மூர்க்கம், தைரியம் எல்லாம் கர்த்தருக்காக மாற்றப்படுகிறது. இங்கே அருமையானவர்களே, வாழ்க்கையில் நம்முடைய பழைய பாவம், பழைய சுபாவம் கொடூரமானதாக இருக்கலாம். கோபக்காரராக இருக்கலாம், தைரியம் நிறைந்தவங்களாக இருக்கலாம், வீரராக இருக்கலாம், அவங்க எல்லாத்தையும் துணிஞ்சு செய்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பவ்யமாக, அமைதியாக, பயந்த சுபாவமாக மாறிடுறவங்க உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி அவங்க மீசை மேலே இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு மீசையே இருக்காது, மீசை கீழே இருக்கும். ரொம்ப பவ்யமாக சாஃப்டாகிடுவாங்க. ஆனால் இந்த லேவி குடும்பம் என்ன பண்ணுச்சு? தங்களுடைய தைரியத்தை தேவனுக்காக செலவு பண்ணுச்சு, வீரத்தை தேவனுக்காக செலவு பண்ணுச்சு, கர்த்தருக்காக அதை பயன்படுத்துச்சு. இயற்கையாகவே கொஞ்சம் பேர் தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஓடுற பாம்பை கையில் பிடிப்பாங்க, ஓடுற ரயிலில் ஏறுவாங்க, நெருப்பை கையில் பிடிப்பாங்க. இயற்கையாக சிலருக்கு தைரியம் உண்டு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த தைரியத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட தைரியம் கொண்டவராக இருந்தார். அவர் போகிற இடங்களில் எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தார்,
தமஸ்கு வீதியில் அவர் போகிற காரணம் கிறிஸ்தவங்களை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வரணும்னு போகிறாரு. அந்த அளவுக்கு தைரியம் கொண்டவராக இருந்தார். இயேசுவை சந்தித்த பிறகு அந்த தைரியத்தை இயேசுவை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணார். மார்க்ஸ் மேடையில் ஏறி நின்னார், எபேசு சபை ஊரில் ஏறி நின்னார். அங்கே பார்த்தா விக்கிரக கோயில் இருக்குது, ஜீனால் கோயில் இருக்குது, அங்கே போய் நின்று சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அவருடைய தைரியத்தை ஆண்டவருக்காக எப்படி மாற்றி கொண்டார் பாருங்க. இப்படி மாற்ற வேண்டிய ஒரு சூழல்ல நாம இருக்கணும். அப்பதான் அந்த ஆசாரிய கூட்டத்தில் நம்ம சேர முடியும். உங்களுடைய தைரியத்தை ஆண்டவருக்காக யூஸ் பண்ணணும். தைரியமாய் சாட்சி சொன்னார்கள், தைரியமாய் வசனத்தை பிரசங்கித்தார்கள், தைரியமாய் துணிந்து போய் நின்றான். துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை பிலாத்தினிடத்தில் கேட்டான், துணிந்து போய் கேட்டான். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயற்கையான தைரியத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற இயற்கையான தைரியத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அமைதியாக்கிடக்கூடாது. அதை இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, வசனத்துக்காக மாற்றிக்கொள்ளணும். அப்போ அது யூஸ் ஆகுது. இந்த லேவியர்கள் மூர்க்கம் கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் மோசேயின் பட்சத்தில் நின்னாங்க, ஆண்டவரின் பட்சத்தில் நின்னாங்க, பரிசுத்தமான காரியத்துக்காக நின்னாங்களா. இந்த சம்பவத்திலிருந்து தான் தேவன் லேவி கோத்திரத்தை தனியாக பிரித்து எடுக்க ஆரம்பித்தார். 12 பிள்ளைகளில் இருந்து ஏன் லேவி கோத்திரம் பிரிக்கப்பட்டது என்றால், இந்த சம்பவம் தான் தேவன் ஆச்சரியப்பட வச்சது. கர்த்தரின் பட்சத்தில் நிற்க லேவி புத்திரர் எல்லாம் வந்து நின்னாங்க. இந்த சம்பவத்தால தான் இவர்களை முதற் பேரானவர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டது. தேவன் இவர்களை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கோத்திரம் முழுவதிலுமா தேவனுடைய பட்சத்தில் நின்னுச்சு. ஆரோன் ஒரு லேவியன், ஆரோன் ஒரு ஆசாரியன். அவனுக்கு பிறந்த மகன் எலியேசர், அவனுடைய மகன் பினேகாஸ். ஒரு முறை பினேகாஸ் 2 பேர் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது பட்டயத்தை கொண்டு போய் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த அதே அறையில் அவர்களை கொன்று போட்டான். இதை தேவன் பார்த்தார். பார்த்து என்ன சொன்னார்? இந்த பினேகாஸ் தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் நிரந்தரமான ஆசரிப்பு பட்டம் நிச்சயமாய் அவனை சாரும் என்று தேவன் அந்த பினேகாசின் மூலம் அந்த ஆசரிப்பு ஊழியத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். கவனியுங்கள், என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராகியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பாருங்கள், அவனுடைய கூட்டம், கோத்திரம் எப்படி மாற்றப்படுகிறது என்று. தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பினதினாலே அந்த சந்ததி நித்திய ஆசாரிய சந்ததியாய் மாற்றப்படுகிறது. இன்னும் தெளிவாக தேவன் பேசுகிறார். என்னாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்கள். என்னாகம புத்தகம் 3:11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். எப்படி இந்த கோத்திரம் தேவனால தெரிந்தெடுக்கப்படுகிறதுக்கு காரணம் பாருங்கள். துவக்கம் எங்கே? துன்மார்க்கமான, மூர்க்கமான, கோபக்கார ஒரு மகன் லேவி சிமியோனோடு சேர்ந்து எல்லாரையும் அடித்து பட்டயம் எடுத்து கொன்றுவிட்டு வருகிறவன். அவன் குடும்பம் மோசேயோடு சேர்ந்து கர்த்தரின் பட்சத்தில் நின்று பரிசுத்தத்துக்காக நின்ற பொழுது தேவன் அந்த கோத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். பினேகாசின் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். இறுதியிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று சொன்னேனே, இனிமேல் எனக்கு முதற் பேரானவர்கள் இந்த லேவி குடும்பத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று தேவனே அவர்களை தெரிந்தெடுத்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தெரிந்தெடுத்த குடும்பத்தில் தான் அம்ராம் வருகிறார்.
அப்படிப்பட்ட ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்தில் அம்ராம் வருகிறான். 41ஆம் வசனம் 3 யாத்திராகமம் 3:41. இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடுங்கள். செப்பரேட்டட் லைஃப். பேதுரு என்ன சொன்னார்? ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்கினாரே. செப்பரேட்டட் லைஃப். பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் நீங்கள், பிரிந்து வந்தவர்கள் நீங்கள். உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறார், அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார். ஆசாரியர்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆரம்ப வாழ்க்கை மூர்க்கமாயிருக்கலாம், பாவமாயிருக்கலாம், கரைபடிந்து இருக்கலாம், சண்டையாயிருக்கலாம், ஆரம்ப வாழ்க்கை அநீதியாயிருக்கலாம், ஆரம்ப வாழ்க்கை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை மாற்றிய பிறகு நம்மை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய வாழ்க்கையை பார்த்து அல்ல, கர்த்தருக்காக நிற்பதை பார்த்து, ஆண்டவர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தை பார்த்து, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ ஒரு லேவியன், நீ ஒரு லேவி கூட்டத்தான், நீ ஒரு ஆசாரிய கூட்டத்தான். நீங்கள் ஆசாரிய கோத்திர வம்சத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. 45ஆம் வசனத்தை பாருங்க. 3:45. நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. எல்லாத்தையுமே அவர்களை செப்பரேட் ஆக்குனது காரணம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அம்ராமுடைய கோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டது. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஒருவன் அம்ராம், பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரத்திலிருந்து வருகிறவன். நம்பர் 2, அம்ராமை பற்றி. அம்ராம் அண்ட் இஸ் ட்ரபிள். அம்ராமும் அவனுக்கு இருந்த உபத்திரவமும். அம்ராமை பற்றி அதிகமான செய்திகள் திறந்த வெளியிலே இல்லை. ஆனால் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவனை பற்றி செய்திகள் இருக்கிறது. ஈவன் அவனுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி அதிகமான செய்திகள் இருக்கிறது. அம்ராமனுடைய மனைவியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு செய்தியிலே பேசி இருக்கிறேன். ஆனால் இந்த நபரை கவனிக்க தவறிவிட்டேன். இந்த நபர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை வேதத்தில் கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. வாட் இஸ் இஸ் ட்ரபிள்? அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். யார் அந்த தகப்பன்? அம்ராம். 3 மாதம் அளவும் தகப்பன் அந்த பிள்ளையை வளர்த்தார். ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் தாய் தகப்பன் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 11 வசனத்தை திருப்பி கண்கள் வேதத்தை பார்க்கணும், அப்பதான் வசனம் புரியும். ஸோ 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை. போதும், தாய் தகப்பன்மார் 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் பேசும்பொழுது சொல்லுகிறார், அவருடைய தகப்பன் வீட்டிலே இருந்தான், அம்ராமின் வீட்டில் இருந்தான். 3 மாதம் அந்த பிள்ளையை மறைத்து வைத்தார்கள். அவனுக்கு பெரிய உபத்திரவம் இருந்தது. அம்ராமுக்கு என்ன உபத்திரவம்? இப்பொழுதுதான் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்க முடியும். அந்த உபத்திரவம் என்ன? 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பார்வோன்
எபிரேய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படி மருத்துவச்சிகளுக்கு ஆணையிட்டான். ஆக மருத்துவச்சிகள் அதை செய்யவில்லை. ஆனாலும் ஆண் பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை கண்டறிந்த பார்வோன், ஏன் ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கிறீர்கள் என்று கேட்டால், எபிரேய ஸ்திரீகள் நாங்கள் வருவதற்கு முன்பே பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள் என்று பதில் சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது பார்வோன் மற்றொரு கட்டளையிட்டான், இனிமேல் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே தூக்கி எறிய வேண்டும் என்று கட்டளையிட்டான். இது யாத்திராகமம் 1 அதிகாரின் கடைசி பகுதியிலே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அம்ராமுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளை பார்த்தால் நதியிலே தூக்கி வீசி எறிய வேண்டிய ஒரு ராஜ கட்டளை இருக்கிறது. அப்படி ஒரு கட்டளை இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆண் பிள்ளைகளை எல்லாரும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை தான் அம்ராம் செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு உபத்திரம் வந்தது. இந்த உபத்திரவ நாட்களில் ஏதோ சின்ன நாட்கள் அல்ல, இது 400 வருஷ உபத்திரவ காலம். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுவதை கவனியுங்கள். ஆதியாகமம் 15 அதிகாரம் 13. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவுள். எவ்வளவு வருஷம்? 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவாங்க. வரப்ப பொருளோடு புறப்பட்டு வருவாங்க. சரி, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். எந்த தலைமுறையில? 4ஆம் தலைமுறையிலே. 400 வருஷம் உபத்திரவம், 4ஆம் தலைமுறையில திரும்ப வருவாங்க. திரும்ப வரப்ப பொன்னோடும் பொருளோடும் திரும்ப வருவாங்க. தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ 400 வருஷம் உபத்திரவம், 4 தலைமுறை கணக்கெடுக்கணும். என்ன அம்ராமுடைய கோத்திரத்தில் ட்ரபிள், உபத்திரவம். அந்த ட்ரபிள், அந்த உபத்திரவம் முன்கூட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். சரி, 4 தலைமுறையா உபத்திரவப்படுவார்கள். வரப்ப பொன்னோடும் பொருளோடும் வருவாங்க. அப்படின்னா ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது. அப்படி யோசிக்கிறப்ப நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இதை யோசிக்கிற இந்த 4 பேரையும் சேர்த்தா 400 வருஷம் வரல. இன்னொன்று, யாக்கோபு, யோசேப்பு சேர்த்து கணக்கு போட்டா அவர்கள் எகிப்தில் உபத்திரவப்படலை, வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஏன்னா யோசேப்பு அதிபதியாக இருக்கிறான், யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் போய் நல்ல ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க உபத்திரவப்படலைன்னு தோணுது. அவங்க உபத்திரவப்படாத ஒரு குடும்பத்தாரா எகிப்தில் இருந்தாங்க. அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரப்படுவார்களே, அந்த உபத்திரவம் எங்கே தொடங்குது என்றால், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே வருகிறான். அந்த ராஜா, அந்த பார்வோன் வந்த பிறகு இவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிக்கிறான். யோசேப்பு மரித்த பிறகு யாக்கோபின் பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகள் லேவி, கெர்சோம், மெராரி, கோகாத், அம்ராம், இவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இருக்குதே, இது எல்லாம் 400 வருஷத்துக்குள்ள வருது. இதை தான் அந்த யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் பட்டியலில் பார்த்தோம். உற்பத்தி கிரமப்படி லேவியின் குமாரர் கெர்சோம், மெராரி, கோகாத் அப்படின்னு பார்த்தோமே. அவங்கள கணக்கிட்டீங்கன்னா லேவி 137 வருஷம் வாழ்றாரு. அதுக்கப்புறம் கோகாத் 133 வருஷம் வாழ்றாரு. அதுக்கப்புறம் அம்ராம் 137 வருஷம் வாழ்றாரு.
இவர்கள் எல்லாம் உபத்திரவத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். வாட் இஸ் இஸ் ட்ரபிள்? உபத்திரவத்தின் காலத்தில் ஒரு குடும்பம் எகிப்தில் வாழ்ந்ததை இந்த லேவி கோத்திரம் அனுபவித்தது. உபத்திரவத்தை அனுபவிச்சாங்க. 400 வருஷம் கஷ்டம். இந்த கஷ்ட காலத்தில் லேவி கஷ்டப்பட்டாரு, கோகாத் கஷ்டப்பட்டாரு, கெர்சோம் கஷ்டப்பட்டாரு, அம்ராம் கஷ்டப்பட்டாரு, கடைசியில் மோசேயும் கஷ்டப்பட்டாரு. ஆனால் மோசேயின் காலத்தில் தான் பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அப்படி என்றால் லேவியின் காலத்திலிருந்து மோசேயின் காலம் வரைக்கும் இந்த 400 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்திலே ஒருவன் நன்றாய் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நடத்தினான். நன்றாய் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை உபத்திரவத்தின் மத்தியில் நடத்தினான். அப்ராமின் சிறப்பு என்ன தெரியுமா? அவன் லேவியின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான். அவன் செலக்ஷன் ரொம்ப சரியா இருந்துச்சு. உபத்திரவ காலத்தில் தன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு நபரை திருமணம் பண்ணார். அந்த உபத்திரவ காலத்தில் தன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்றது போல குடும்பத்தை அமைத்து கொண்டார். அந்த விசுவாசம் அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு மனைவியோடு சேர்ந்து வருகிறது. அப்போ உபத்திரவ காலத்தில் நாம் சேர்ந்து நிற்பது தான் நல்லது. அருமையானவங்களே, அம்ராம் தன் அத்தையாகிய யெகோபோத்தை விவாகம் பண்ணினான். இந்த மேரேஜ் லைஃப் இருக்குது இல்லை, அது ஆரம்பத்தில் உபத்திரவமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த உபத்திரவ காலத்தில் நின்று வாழ வேண்டியது இருக்கிறது. எவ்வளோ பேர் ஆஃப்டர் மேரேஜ் விட்டுட்டு போயிடுறாங்க. மேரேஜ் வேல்யூ தெரியாமல் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் இல்லாதையே சேர்ந்து வாழ்றவங்க இருக்கிறாங்க. லிவிங் டுகெதர், இட்ஸ் எ ராங் சின். இது பாவம். எந்த வாலிப பிள்ளைகளாவது, எந்த ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணாம சேர்ந்து வாழக்கூடாது. லிவிங் டுகெதர் இஸ் சின் பிஃபோர் காட், பிஃபோர் வேர்ட், பிஃபோர் பைபிள், பிஃபோர் காட்ஸ் கிங்டம். இட்ஸ் எ சின். அந்த மாதிரி யாராவது ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா தேவன் கோபம் வரும். அதை அப்படி நீங்க சூஸ் பண்ணிடக்கூடாது. வசனம் சொல்லுது, உபத்திரவ காலத்திலேயே ஒருத்தன் விவாகம் பண்ணினான். அப்போ மேரேஜ் லைஃப்ல உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய ஒரு தம்பதியா இருக்கணும். கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், பண கஷ்டம் வரலாம், மன கஷ்டம் வரலாம், பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், வேலை கஷ்டம் இருக்கலாம். ஆனாலும் விவாகம் பண்ணினான். உபத்திரவ காலத்தில் சேர்ந்து வாழ்ந்தான். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆசாரிய கூட்டத்தார் எப்பொழுதுமே தங்கள் துன்ப காலத்தில் சேர்ந்து வாழக்கூடியவர்களா, கஷ்டத்தை சகிக்கிறவர்களா இருக்கணும். இதை நான் சொல்லல, தேவன் சொல்றாரு. லேவியர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ கஷ்டம் வந்த பிறகு போட்டுட்டு போயிடக்கூடாது. பணம் இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் உபத்திரவ காலத்திலையும் சேர்ந்து நிற்கணும். லேவி குடும்பம், அம்ராமின் குடும்பம், யெகோபோத்தின் குடும்பம் அப்படிதான் இருந்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அப்போ திருமண வாழ்க்கை கஷ்டமா இருந்தாலும் விவாகம் பண்ணியது நிமித்தம் வாழ வேண்டியது இருக்கிறது. உபத்திரவமா இருந்தாலும் வாழ வேண்டியது இருக்கிறது. பவுல் சொல்றாரு, புருஷன் அவிசுவாசியா இருந்தா, மனைவி விசுவாசியா இருந்தா ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை உன் பக்தியினால அவன் விசுவாசியா மாறலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாரு. நான் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், அவன் உன்னுடைய பக்தியினால, உன்னுடைய ஜபத்தினால பரிசுத்தமாவான். ஆகவே உன்னை கொண்டு அவனை மாற்ற முடியும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஸோ கட் பண்ண சொல்லலை, ஸ்கிப் பண்ண சொல்லலை. மேரேஜுக்கு பிறகு விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஏனென்றால் கர்த்தருக்கு முன்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது இருக்குது.
சபைக்கு முன்னால கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. லேவியன் அப்படி செய்தான். லேவியன் கர்த்தருக்காக நின்றான். ஒரு லேவியன் தேவன் பட்சத்தில் நின்றான். ஒரு லேவியன் பக்தி வைராக்கியம் காட்டினான். அதை தன் குடும்பத்திலும் காட்டினான். ஸ்ட்ரபிள், உபத்திரம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லிதான் இருக்குது. சங்கீதங்களின் புத்தகம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப உபத்திரம் இருந்தாலும் இப்படிப்பட்ட வசனங்கள் தான் உங்களை நிற்க வைக்குது. பேதுரு எழுதுறாரு 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார். இப்படிதான் அந்த லேவியனை அம்ராம ரட்சித்தாரு. பார்வோன் போட்ட கட்டளைக்கு பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. வேலை சுமை, வேலை செஞ்சாங்க. பலு கூட்டப்படுது, ஓய்வெடுக்க நேரம் இல்லை. ஆனாலும் அவன் விவாகம் பண்ணின வீட்டிலே அவன் மனைவியோடும் பத்திரப்படுத்தி வாழ விசுவாசம் உள்ளவனா இருந்தான். உபத்திரவத்தின் மத்தியில் வாழும் பொழுது தேவன் உனக்கு உதவி செய்வாரு. ஒரு லேவியன் அப்படிதான் வாழுவான். லேவியன் அதை சந்திக்கும் பொழுது தேவனை நம்புவான். லேவியன் அப்படி கஷ்டப்படும் பொழுது தேவன் பக்கம் சார்ந்து கொள்ளுவான். அவனுடைய ட்ரபிள், அம்ராமினுடைய உபத்திரவத்தில் தேவன் உதவி செய்தார். நம்பர் 3, அம்ராம் அண்ட் இஸ் ட்ரஸ்ட். அம்ராமும் அவனது நம்பிக்கையும். வாட் இஸ் இஸ் ட்ரஸ்ட்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அவர்களை பற்றி சொல்லுகிறது. பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவனுடைய பொறுப்பை குறிப்பிட்டிருக்கிறது. எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். தாய் தகப்பன்மார், தகப்பனும் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ அம்ராமும் சேர்ந்திருக்கிறாரு. இந்த வசனத்தில் கொஞ்சம் முன்பின்னு வார்த்தைகள் மாறி இருக்கிறது. எப்படி ஆங்கிலத்தில் தொடங்குதுன்னா பை ஃபெய்த் அப்படின்னு தொடங்கும் எல்லாருக்குமே. பை ஃபெய்த் ஆபேல், பை ஃபெய்த் மோசஸ், பை ஃபெய்த் எப்ரஹாம், பை ஃபெய்த் சாரா அப்படின்னு தொடங்கும். சில இடங்களில் விசுவாசத்தினாலே அப்படின்னு தொடங்குது. ஆனால் இந்த இடம் 23ஆம் வசனம் அப்படி தொடங்கலை, கொஞ்சம் வித்தியாசமாக தொடங்கி இருக்குது. என்ன? மோசே பிறந்த பொழுது, ஆஃப்டர் த சில்ட்ரன் born. பிள்ளைங்க பிறந்த பிறகு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். பிள்ளைங்க பிறந்த பொழுது விசுவாசம் வேணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த விசுவாசம் வேணும். மோசே பிறந்த பின்பு அவங்க தாய் தகப்பனுக்கு என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, விசுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. பை ஃபெய்த். அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. பை ஃபெய்த். தேவன் மேல விசுவாசம் இருந்தா பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் அதை வளர்க்கும்படியான கிருபையை, பலனை உனக்கு கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, வாசலை திறப்பாரு. பை ஃபெய்த். ஒரு லேவியின் வம்சத்தில் வருகிற பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம் தன் பிள்ளைகளை பற்றி எப்பவுமே கவனம் கொண்டதா இருக்கும். லிசன், இந்த வசனத்தை கவனிங்க. இந்த வசனத்தை படிக்கிறப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? மோசே பிறந்த போது
அவனுடைய தாய் தகப்பன்மார், அதாவது எக்கோபோத்தும் அம்ராமும் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இந்த வசனம் அப்படி சொல்லுதில்ல. முதல்ல இதில் கவனிக்க வேண்டியதை பாருங்க. அந்த பிள்ளைய அழகுள்ள பிள்ளைன்னு கண்டாங்களாம். நம்ம என்ன நினைப்போம்? ஓ, ரொம்ப அழகுள்ள பிள்ளை, பியூட்டிஃபுல் பேபி, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஒரு வசனம் அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லுது, NKJV. அந்த பைபிள் வேர்ஸ் எப்படி சொல்லுதுன்னா, they saw he was a beautiful child. அழகுள்ள பிள்ளை. பொதுவாக நம்ம எல்லாருமே பிள்ளைய அப்படி தான் பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்குல்ல, செவப்பாக இருக்குல்ல, மூக்கு மொழியுமா இருக்குல்ல, அவங்க அப்பாவே போல இருக்குல்ல, அம்மாவை போல இருக்கு, அப்படி தான் பார்ப்போம். அவுட்வேர்ட் அப்பியரன்ஸு தான் நமக்கு பார்த்து பழகிருச்சு. இவங்களுக்கு இல்லை, விசுவாசத்தில் பார்த்தாங்க. வேற வசனங்களை 5 மொழிபெயர்ப்புகளில் 4 மொழிபெயர்ப்பு சொல்கிறேன். என்ன அழகான வேர்டை யூஸ் பண்ணது பாருங்க. KJV பைபிள் இந்த வார்த்தையை சொல்கிறப்ப, they saw he was a proper child, not a beautiful child, he was a proper child. பிள்ளைகளை பார்க்குறப்ப அப்படி பார்க்கணும். அதுதான் தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கூட்டும். உங்கள் பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும்னா, this is my proper child, not only beauty child. ரொம்ப பேர் பியூட்டி சைல்டாகவே பார்த்து பழகிட்டோம். இட்ஸ் a proper child, இட்ஸ் your proper child. இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, விட்டுட்டு போயிடக்கூடாது, பிள்ளையை கொடுத்துட்டு போயிடக்கூடாது, பிள்ளைக்காக நிற்கணும். திருமணம் பண்ண பிறகு, பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு, ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, பிள்ளையை வளர்த்து எடுக்கிற பொறுப்பு. பிகாஸ் இட்ஸ் a proper child. NIV பைபிள் சொல்லுது the same word, because they saw he was no ordinary child. NIV சொல்லுது. ஒருவேளை நீங்க NIV வச்சிருந்தா நீங்க பாருங்க, no ordinary child. உங்க பிள்ளை இட்ஸ் நாட் an ordinary child. இது ஆர்டினரி கிடையாது, தெரிந்தெடுக்கப்பட்டது, செலக்டட், லேவியனுடைய சந்ததி, ஆசாரியர்களும் லேவியர்களுமா ஆக்கின குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை. அப்போ இட்ஸ் நாட் an ordinary child. அப்படி பார்க்கணும். பெற்றோரே, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பார்வை அப்படி இருக்கணும். உங்க பிள்ளைங்க கர்த்தரால் வரும் சுதந்திரம். லிசன், 127 சங்கீதத்தில் சாலமோன் சொல்றதை கவனிங்க. அவர் எப்படி அதை வர்ணிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 127, சாலமோனுடைய பார்வை, அவர் சொல்ற காரியத்தை கவனிங்க. இதோ 4ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அந்த புருஷன் என்ன பண்ணுவான்? அந்த அப்பா என்ன பண்ணுவான்? அந்த ஆண் என்ன பண்ணுவான்? அவர்களை தன் அம்பார துணிக்கையில நிரப்புகிறவனா இருப்பான். அவனுடைய கேர் அப்படிதான் இருக்கும். டோட்டல் கேர்டேக்கர். ஹஸ்பண்ட் இஸ் த கேர்டேக்கர். அவைகளால் தன் அம்பார துணிக்கு நிரப்பின புருஷன். புருஷனுக்கு கடமை இருக்குது. பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமை, பிள்ளைகளை சுமக்க வேண்டிய கடமை, பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய கடமை புருஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏனென்றால் அவர்களை ஒரு அம்புகளை போல உருவாக்குற கடமை அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்குது. அப்போ they saw he was a proper child. They saw, so no, it's not an ordinary child. NLT பைபிள் சொல்லுது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ரொம்ப நல்ல பைபிள் அது. They saw that God had given unusual child. Not only the அழகுள்ள பிள்ளை அப்படின்னு பார்க்கல, is an unusual child.
ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி பார்க்க முடியுமா? இது அன்யூஷுவல் சைல்டு, மை பேபி இஸ் அன்யூஷுவல் பேபி, அப்படி பார்க்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளையை அப்படி பார்க்கணும். ஏனென்றால் இது லேவியின் குடும்பம், யாரோட சேராத குடும்பம். இது லேவியின் குடும்பம், பரிசுத்தமா பிரிச்செடுக்கப்பட்ட குடும்பம். இது லேவியின் குடும்பம், உலகத்தோட கலக்காத குடும்பம். இது லேவியின் கோத்திரம், தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அந்த பைபிள் சொல்லுது, because they saw he was a godly child. தமிழ்ல வெறும் அழகுள்ள பிள்ளைன்னு கண்டு, நாட் ஒன்லி அழகு, இட்ஸ் a godly child. அதுதான் அவங்க ட்ரஸ்டாக இருந்துச்சு. பிள்ளை வளர்ந்த போது விசுவாசத்தினாலே அவர்கள் மோசேய 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வச்சாங்களாம். அப்போ ஏன் அந்த பிள்ளையின் மேலே அவ்வளோ கவனம்? இட்ஸ் நாட் ஓன்லி பியூட்டி, இட்ஸ் a ப்ராப்பர் சைல்டு, இட்ஸ் a godly child, unusual child, இட்ஸ் நாட் ஆர்டினரி child, given by God. அது ஒரு அம்பு போன்றது. தன் அம்பு தன்னுடைய அம்பாரத்தில் அவர் மறைச்சி வச்சிருக்கிறாரு. அது புருஷனை சேர்ந்ததாக இருந்தது. அப்போ அம்ராம் அப்படி நம்பினாரு. அருமையானவங்களே, இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான். லேவியின் குடும்பம் ஒரு பெரிய பொறுப்பை தங்கள் வாழ்நாளெல்லாம் ஏற்றுக்கொண்டு பொறுப்பு. அது லேவியின் குடும்பம் மட்டும் தனித்திருந்த குடும்பம். லேவியின் குடும்பம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் நம்மளையும் சேர்த்திருக்கிறாரு. அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆக்கியிருக்கிறாரு. ஆசாரிய குடும்பம். ஓகே, நம்பர் 4, அம்ராம் அண்ட் இஸ் ட்ரெஷர். அம்ராமும் அவனுடைய சொத்தும். என்ன சொத்து அம்ராமுக்கு அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. அவனுடைய குடும்பத்தில் அவன் கண்ட காரியம்தான் அவனுக்கு பெரிய சொத்தாக இருந்துச்சு. என்னாகமும் 26:59. என்னாகமும் 26:59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பேர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். என்ன ட்ரெஷர்? முதல் ட்ரெஷர் அம்ராமுக்கு அவன் மனைவி எக்கோபோத். அதுதான் அவனுக்கு பெரிய ட்ரெஷர். வேற ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. அவனுடைய ஃபேமிலியில் இருந்த அவனுடைய மனைவி தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெஷர், முதல் சொத்து. அப்போ தன்னுடைய மனைவியை அவன் ஒரு ட்ரெஷராக பார்த்ததுனால விவாகம் பண்ணி கணவனும் மனைவியும் தாய் தந்தை திரும்ப திரும்ப வருது. 2 பேருமே சேர்ந்து முடிவெடுத்து வாழ்கிறாங்க. எக்கோபோத் ஒரு ட்ரெஷர். உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு ட்ரெஷராக எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை ட்ரெஷராக பார்க்குறாரு. தன் சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போது உன்னுடைய மனைவி உன்னுடைய சொந்த சரீரம், உன் கணவன் உன்னுடைய சொந்த சரீரம். அப்போது உன்னுடைய சொந்த சரீரத்தை பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெஷர் உன் கூட இருக்குது. அதை கவனிக்க வேண்டியது இருக்குது. வேதம் நம்மளை அப்படி தான் சொல்லுது. அவர்கள் இருவராக அல்ல, ஒருவராக இருக்கிறாங்க. நம்பர் 2 அவனுடைய ட்ரெஷர் மோசே, ஆரோன், மிரியாம். இந்த 3 பிள்ளைகளுமே 3 வகையில் தேவனுக்காக நின்னவங்க. மோசே ஜனங்களை வழி நடத்தினான். he was a leader. ஜனங்களை வழி நடத்திக்கிட்டே போறாரு. அது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மோசேக்கு கிடைச்சது. 2வது ஆரோன், ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே போறான். அவன் ஒரு ஆசாரியன். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆரோனுக்கு கிடைச்சது. ஆசாரியன் ஜனங்களுக்காக நிற்பான். மோசே ஒரு தீர்க்கதரிசி தேவனுக்காக நிற்பான். 3வது ஒரு பெண் மிரியாம். அவள் தம்புரை எடுத்தா, டாம்ரினை எடுத்தா, வாசிச்சா, பாட்டு பாடனா, ஜனங்களை ஆராதனையில் நடத்தினா. ஒர்ஷிப்பர்.
கவனிங்க, இந்த 3 பிள்ளைகளுமே தேவனுடைய காரியத்தில் 3 விதங்களாக செயல்பட்டாங்க. ஒருத்தர் ஆராதனைக்கு விசேஷமானவங்களா இருந்தாங்க, ஒருத்தர் பரிசுத்தப்படுத்துறவங்களா இருந்தாங்க, ஒருத்தர் தேவனிடத்தில் நடத்துறவங்களா இருந்தாங்க. 3 பிள்ளைகளுமே 3 வகை ஊழியம் செய்கிறவங்களா மாறினாங்களே. இதுதான் அம்ராமுக்கு கிடைச்ச ட்ரெஷர். வாழ்க்கையில் சொத்துன்றது எது தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்காக வாழுகிறாங்களா? அதுதான் உங்களுடைய முதல் சொத்து. எது இருக்குதோ இல்லையோ, நீங்கள் எதை சேர்த்தீங்களோ இல்லையோ, எதை வாங்கினீங்களோ இல்லையோ, நீங்கள் தேவனுக்காக உங்கள் பிள்ளைகளை உருவாக்கும் பொழுது அதுவே உங்களது சொத்தாய் நீங்கள் நினையுங்க. ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரர் இந்துவாக இருக்கலாம், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், பிள்ளைங்க உங்களோட கூட இருக்கலாம். அந்த பிள்ளைங்களை நீங்கள் கர்த்தருக்காக உருவாக்கி விடுங்க, அதுவே உங்களுக்கு சொத்து. ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கலாம், வீட்டுக்காரர் இல்லாத இருக்கலாம், அல்லது மனைவி இல்லாத இருக்கலாம், பிள்ளைகள் தனியாக இருக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தான் சொத்து. எப்படி ஆகிலும் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று, நீங்கள் பாட்டு பாடலாம், ஒர்ஷிப் பண்ணலாம், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாம், தேவனிடத்தில் நடத்தலாம். ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதே இருக்குது. 3 பிள்ளைங்களுமே செஞ்சாங்க. இருந்த 3 பிள்ளைங்களுமே அவங்க இவ்வளோ நாள் பத்திரப்படுத்துறது வேஸ்ட் ஆகலை. பார்வோனுக்கு பயப்படாமல் நதியில் பிள்ளையை கொண்டு போய் விட்டது வேஸ்ட் ஆகலை. அவர்கள் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தது வேஸ்ட் ஆகலை. அவங்க கஷ்டப்பட்டது உபத்திரப்பட்டது வேஸ்ட் ஆகலை. அதை எல்லாவற்றையும் விசுவாசத்தில் போட்டாங்க. அது அவர்களுக்கு பலன் கொடுத்துச்சு. விசுவாசத்தில் செய்ய எதுவுமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை பார்ப்பாய். அது ஒரு விசுவாசம். அது ஒரு விசுவாசம். டேக் தட் ஃபெய்த் ஃப்ரம் திஸ் அம்ராம். அம்ராமிடம் இருந்து இந்த விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. அப்போ அவனுடைய ட்ரெஷர், அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய ஃபோக்கஸ் அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய ட்ரெஷர் அவனுடைய மனைவி பிள்ளைகளாக இருந்தாங்க. இதுதான் அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச முதல் ட்ரெஷர். ரெண்டாவது, அந்த கோத்திரத்துக்கு கிடைச்சது பாருங்க. வேற ஏதும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச ட்ரெஷர் என்ன? யோசுவாவின் புத்தகம் 13:14 கவனியுங்கள். லேவியரின் கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். அவர் லேவியின் கோத்திரத்துக்கு, அதாவது யோசுவா நிலங்களை பங்கிட்டப்ப 12 கோத்திரத்துக்கும் இடங்களை பங்கிட்டாரு. லேவிக்கு மட்டும் இடத்த கொடுக்கல. இடத்த ஏன் கொடுக்கலன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இல்லை, அந்த உள்ள ஸ்டேட் இல்லை. ரூபனுக்கு இருக்கு, மனாசைக்கு இருக்கு, நப்தலிக்கு இருக்கு, இசக்காருக்கு இருக்கு, யூதாக்கு இருக்கு, செப்புலோனுக்கு இருக்கு, தானுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது. லேவிக்கு மட்டும் இல்லை. அப்போ லேவிக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, அவருடைய தகன பலிகளே அவனுக்கு சுதந்திரம். கர்த்தரிடத்தில் வர பொருள் தான் அவனுக்கு சுதந்திரம். அவன் வேலை தான் அவனுக்கு சுதந்திரம். ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் லேண்டு கிடைச்சிருச்சு, லேவி கோத்திரத்துக்கு லேண்ட் கிடைக்கல. அதிலும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு தகன பலி தான் சுதந்திரம். அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு சுதந்திரம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை தினந்தோறும் கொடுத்துருவார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் தகன பலிகளே அவர்களுக்கு சுதந்திரம். எப்படி ஆகிலும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு வந்துடும். உங்களை நடத்த வேண்டியவர் நடத்துவார். எப்படியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். ஏனால் அவர் தான் உங்களுடைய சுதந்திரம். யோசுவா 13:33. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். அவர்களுக்கு சுதந்திரம். What is the treasure? God is the treasure. அவரே அவங்களுக்கு சுதந்திரம். வேற ஒண்ணுமே உலகத்தில் இல்லைனாலும் ஆண்டவர் இயேசு உனக்குள்ள இருப்பாரானால் அதுவே உனக்கு முழு உலகத்தின் சொத்தா உனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா.
வேற ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம். இயேசு உனக்குள்ள இருந்தா வானம் பூமி பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய ஒரு நாமமுள்ள ஆண்டவர் உனக்குள்ள இருப்பாரானால் அதுவே உனக்கு சுதந்திரம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. உங்களுக்குள்ள இயேசு இருப்பாரானால் நீங்கள் ஒரு பெரிய சொத்தை வச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய தேவனை உள்ள வச்சிருக்கிறீங்க. அந்த பெரிய தேவன் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், ஐஸ்வர்யவான். அவரை போல ஒருவரும் இல்லை. அவர் நாமம் சொன்னால் ஆகும். அவர் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அதுவே உனக்கு ஒரு பெரிய சொத்து. இயேசு உன்னுடைய சொத்து. யோசுவாவின் புத்தகம் 18:7. லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை, கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். அந்த பட்டம் இருக்குதே, அந்த பட்டம் அவர்களுக்கு சுதந்திரமா? ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யலாம், ஆனால் அந்த ஊழியத்தில் உங்களுக்கு ஒன்றும் வராமல் இருக்கலாம், கஷ்டப்படலாம். ஆனாலும் உங்களை அழைச்ச தேவன் அந்த ஊழியத்துக்கு அழைச்சாரு, அதுவே உங்களுடைய சுதந்திரமா இருக்குது. ஆசாரிய பட்டமே உங்களுக்கு சுதந்திரம். வேற ஒரு சுதந்திரம் இல்லை. உங்களை ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைச்சாரா, நீ ஒரு சுவிசேஷகனா, அதுவே உனக்கு ஆசாரிய பட்டம், நிரந்தர பட்டம். உங்களை ஒரு மேய்ப்பனா அழைச்சாரா, உங்களை ஒரு மிஷினரியா அழைச்சாரா, உங்களை ஒரு போதகனா அழைச்சாரா, ஆண்டவர் உங்களை ஒரு ஜப வீரனா, ஜப குழுவை நடத்துறவங்களா அழைச்சாரா, ஏதோ ஒரு ஊழியம் செய்யறதுக்கு அழைச்சாரா, அந்த ஊழியத்தை விட்டு போகாதீங்க. அந்த ஊழியத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தேவன் அதை உங்களுக்கு சுதந்திரமாக வச்சிருக்கிறாரு. கஷ்டம் போல இருக்குதா நீங்கள் இருக்கிற இடம், இதோ அதுவே உங்களது சுதந்திரமாக இருக்கட்டும், போக வேண்டாம், அது உங்கள் சுதந்திரம், அது உங்கள் சுதந்திரம். ஆசாரிய பட்டமே அவர்களுக்கு சுதந்திரம். அதான் ட்ரெஷர். உன் ஊழியம் தான் உனக்கு ட்ரெஷர். ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற அழைப்பு இருக்குது, அது ஒரு ட்ரெஷர். அதை விட்டு போயிடாத, அந்த அழைப்பை விட்டு போயிடாத. அந்த அழைப்பு தான் உனக்கு தேவன் கொடுத்த பெரிய ட்ரெஷர். கஷ்டம் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறது ஒரு காரணம் இருக்குது. அது இப்போ தெரியாது, போகாது, அங்கேயே சரித்தனில் ஒரு நாள் வரும். ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிறத தேவன் பொக்கிஷமா பார்க்கிறாரு. ஏதோ ஒரு எதிர்கால திட்டத்துக்காக கர்த்தர் உன்னை அங்கே வச்சிருக்கிறாரு. இப்போ அது உனக்கு கஷ்டமா தோணுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த ஊழியத்தினால அநேகர் கர்த்தரை அறியக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது. அல்லேலூயா. இட்ஸ் எ ட்ரெஷர். சரி, எதுக்காக இவர்களை கோத்திரமா கொடுக்காத எல்லா கோத்திரத்திலையும் ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு பட்டணங்களை கொடுத்தாங்க தெரியுமா? யோசுவா புத்தகத்தை படித்தவங்களுக்கு தெரியும். இந்த லேவி கோத்திரத்துக்கு எல்லா ஊர்லேயும் பட்டணங்களை கொடுத்தாங்க. 48 பட்டணங்களை ஷேர் பண்ணுறாங்க 12 கோத்திரத்துலேயும். இவங்களை ஸ்கேட்டர் பண்ணி வச்சதுக்கு காரணம் 2 கடமை இருந்துச்சு. ஒன்று, த இன்ஸ்ட்ரக்ட் காட்ஸ் வேர்ட் டு ஆல் அரவுண்ட் த நேஷன். இந்த லேவி கோத்திரம் இல்லை, எல்லா ஊர்லேயும் பட்டணங்களை கொடுத்த காரணம் என்னன்னா, எல்லா ஊர்லேயும் இவங்க போய் கர்த்தருடைய பிரமாணத்தை சொல்லணும். ஆகவே இவர்களை ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, ஒரு ஸ்டேட்டை கொடுக்கக்கூடாது. செபுலோனுக்கு, மனாசேக்கு, தானுக்கு, இசக்காருக்கு, யூதாவுக்கு கொடுத்த மாதிரி லேவிக்கு கொடுக்கல. எல்லா கோத்திரத்திலையும் இவங்களுக்கு ஒவ்வொரு பட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே இவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், they got the worship of Jehovah. யெகோவா தேவனுடைய தொழுகையை இவங்க ஜனங்கள் மத்தியில் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், காத்து கொண்டே இருக்கணும். இந்த 2 காரியமும் முக்கியமாக பட்டுச்சு இந்த லேவியர்களுக்கு கொடுத்த கடமையில். அதனால தான் இவங்களுக்கு ஒரு இடத்துல இவங்களை செட்டில் பண்ணல. அப்போ முழு இடத்துலையும் இவங்க ஸ்கேட்டர் ஆகி இவங்க ஒரு கடமையை செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்று, இவங்க தேவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லணும். 2, தேவனை ஆராதிக்கிறத இவங்க எல்லாரும் பார்க்கணும், காத்துக்கணும். வசனத்தை படிங்க, உங்களுக்கு அப்போ புரியும். உபாகமம் 33:10.
அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சந்நிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். யாரு 33:10 யாரை பத்தி சொல்றது? ஒரு 2 வசனம் மேல போய் படிங்க. 8ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. What is the treasure? என்ன ட்ரெஷர்னா உங்ககிட்ட மட்டும்தான் ஊரீம் தும்மீம் இருக்குது. லேவியை குறிச்சு உனக்கு என்ன ட்ரெஷர் தெரியுமா? ஆண்டவர் உன்னை நடத்துவார். போவாத, செய்யாத. ஊரீம் தும்மீம்ன்றது லைட் மாதிரி. ஆண்டவரே நான் போகலாமா? ஒரு லைட் எரியும், லைட் எரிஞ்சா போகலாம், லைட் போகக்கூடாதா? இந்த லைட் எரியும். அதான் ஊரீம் தும்மீம். இவங்களுக்கு என்ன ட்ரெஷர்னா ஊரீம் தும்மீமே வச்சிருந்தாங்க. தட் இஸ் த ட்ரெஷர். யாருக்கிட்டையும் இல்லாத ட்ரெஷர். கர்த்தர் வழி நடத்துதல் இருக்குதே, அது அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆகவே அவங்க விசேஷமானவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சந்நிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியையும் இடுவார்கள். லேவியர்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். What is the treasure? கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதியும், அது ட்ரெஷர். லேவியினுடைய ட்ரெஷர். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதியும், கையின் கிரியின் மேல ஆசீர்வதியும், பிரியமாயிரும். அவனை பகைக்கிறவர்கள் இடுப்பு உடைஞ்சு போவார்களாக, திரும்ப எழுப்பக்கூடாது. இது ஒரு ட்ரெஷர். லேவி சண்டை போட மாட்டான், இனி பட்டயம் எடுக்க மாட்டான். ஆனாலும் ஆண்டவரே அவனை பகைக்கிறவன் இடுப்பு உடைந்து போவானாக, திரும்ப எழும்ப முடியாது. ஆண்டவரே லேவிக்காக யுத்தம் பண்ணும். ஸோ அவர்கள் பிரமாணங்களை போதிப்பாங்களாம். என்னாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3:6 நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். சபையின் காவலை காத்து. God the worship. அவங்க காக்கிறவங்களா இருந்தாங்க. காடுங்க. அப்போ 2 வேலை அவங்களுக்கு முக்கியம். ஒன்று போதிக்கணும், இன்னொன்று காக்கணும். லேவியர்களையே எல்லா கோத்திரங்கள்லையும் பட்டணம் கொடுத்து அங்கங்கே வாழ வச்சாங்கன்னா, ஓகே இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரையும் கவனிங்க, அவங்க இஸ்ரவேலர் எல்லாருக்கும் நியாயங்களை போதிங்க. லேவியர்களே, இட்ஸ் யுவர் டியூட்டி. எல்லாரும் தேவனை சேவிக்கிறாங்களா அதை காத்துக்கொள்ளுங்க, கவனிங்க, அவங்கள லீட் பண்ணுங்க. யெகோவா தேவனை மட்டும் வணங்கும்படி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. காட் 2 வார்த்தை முக்கியம். டு ஒர்க் டு காட். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் வேலை செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க காத்துக்கணும். இதுதான் லேவியர்களுடைய வேலை. ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆசாரியர்கள் ஒரு குடும்பத்திலிருந்து வரவங்க, ஆரோன் குடும்பத்தில் வரவங்க ஆசாரியர்கள். லேவியர்கள் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவங்க. அப்போது இந்த பிரதான ஆசாரியன் என்பவன் இந்த லேவியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வான். லேவியர்கள் ஆசாரியருக்கு உதவி செய்கிறவங்க. அப்போது இந்த அம்ராமும் இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். அவனுக்குன்னு ஒரு சொத்து இருந்துச்சு, அது அவன் குடும்பம். அவன் கோத்திரத்துக்கு எந்த சொத்தும் இல்லை, தேவனே அவனுக்கு சொத்து. அவன் கோத்திரத்துக்கு ஒரு வேலை இருந்துச்சு, தேவனை பற்றி பேசணும், தேவ ஜனத்தை காக்கணும், ஒர்க் பண்ணணும், காட் பண்ணணும். ஒர்க் அண்ட் கீப். டு ஒர்க், டு கீப், இது 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், திரும்ப திரும்ப வருது. அவர்கள் ஆசாரிய கூடாரத்தில் வேலை செய்யணும்,
அவர்கள் ஆசாரிய கூடாரத்தில் காவல் காக்கணும். ஒர்க் அண்ட் கீப், டு ஒர்க் அண்ட் கீப் இந்த வார்த்தை இல்லை. தேவன் ஆதாமுக்கு கொடுத்தாரு ஏதேன் தோட்டத்தில், அதே வார்த்தையை இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆதாமுக்கு தேவன் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 2:15 நீ ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும். பண்படுத்து, ஒர்க், பாதுகால், கீப், டு ஒர்க் அண்ட் கீப். அந்த டு ஒர்க்குக்கு என்ன வேர்டு தெரியுமா யூஸ் பண்ணப்பட்டிருக்குது ஹீப்ரூல? ஜெனிசிஸ் 2:15 ஆதாமுக்கு சொன்னப்ப அவாட், AVAD, அவாட், டு ஒர்க். கீப்புக்கு ஷமார், SHAMAR, ஷமார். அவாத், ஷமார். த சேம் வேர்டை லேவியர்களுக்கு தேவன் சொல்றாரு. லேவியர்களே, அவாத் ஷமார், அவாத் ஷமார். நான் ஆதாமுக்கு என்ன வேலையை விட்டனோ அதே வேலையை தான் நீங்க செய்யணும். ஆதாமுக்கு என்ன வேலை ஏதேன் தோட்டத்தில் வச்சு தெரியுமா? அதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். லேவியர்களே, இஸ்ரவேல் முழுதும் உங்களுக்கு கோத்திரங்கள் இல்லை, இஸ்ரவேல் பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய காரியத்தை சொல்லணும், தேவனுக்காக வேலை செய்யணும். அவாத் அண்ட் ஷமார், ஜனங்களை காத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு லேவியன் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறான். எந்த வேலை தெரியுமா? ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமுக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அதை கடைசி வரைக்கும் லேவியன் செய்ய வேண்டியது இருக்குது. ஆதாம் செய்ய தவறியதை லேவியாகி நீ இன்னைக்கு செய்ய வேண்டியது இருக்குது. லேவி கோத்திரத்தை சேர்ந்த நீ செய்ய வேண்டியது இருக்குது. உன் குடும்பம் செய்ய வேண்டியது இருக்குது. அவாத் ஷமார், தேவனுக்காக பேசு, தேவனுக்காக செயல்படு, தேவனுக்காக பேசு, தேவனுடையதை காத்துக்கொள், தேவனுடைய வார்த்தையை பேசு, தேவனுடைய ஜனத்தை தொழுகையில் நடத்து. அவாத் ஷமார். ஆசாரியன் அதை தான் சொத்தா நினைக்கிறான். திரும்பவும் சொல்லுகிறேன், ஏன் நாம் ஆசாரியர்கள் எதற்காக அம்ராமை பற்றி பேசணும்? எதுக்காக அம்ராமை நினைக்கணும்? அம்ராம் குடும்பத்தை நினைக்கணும், அம்ராம் பிள்ளைகளை நினைக்கணும். த ஹோல் ஃபேமிலி தேவனுக்காக அச்சீவ் பண்ணாங்க. த ஹோல் ஃபேமிலி தேவனுக்காக நின்னாங்க. த ஹோல் ஃபேமிலி பெரிய சாதனையை சாதிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரன் தான் அம்ராம். பேதுரு எழுதும் பொழுது இதே பொறுப்பை நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம குறித்து பேசுறாரு பேதுரு. ஏன் நம்ம ஒரு ஆசாரியனை குறித்து, லேவியனை குறித்து இன்னைக்கு யோசிக்கிறோன்னா, நாமும் அங்கே கனெக்ட் ஆகிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஆசாரிய கூட்டத்தில் கனெக்ட் ஆகிறோம். இப்போ பேதுரு சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவாத் ஷமார், அறிவிக்கும்படிக்கு நீங்க பேச வேண்டியது இருக்குது. காரணம், உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்க தான் லேவியர்கள், நீங்க தான் லேவி கோத்திரம். உங்களுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் இல்லை. ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டாரு, உங்களை தூர தூரம் வச்சிருக்கிறாரு, இங்கும் அங்குமா வச்சிருக்கிறாரு. உங்களை குறைவுள்ளவர்களாக வச்சிருந்தாலும் சுதந்திரம் பெற்றவங்களாக வச்சிருக்கிறாரு. உங்களிடத்தில் குறைவாக இருந்தாலும் நிறைவான தேவன் இருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. நீங்கள் அதை அறிவிக்கும்படி, அதை சொல்லும்படி, அதை செய்யும்படி தேவன் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைச்சிருக்கிறாரு. அருமையானவங்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? தேவன் உங்களை வர வச்ச இந்த வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? இந்த வெளிச்சத்துக்கு வாங்க, எல்லாம் மாறிடும். அந்த இருளில் இருக்க வேண்டாம், எல்லாம் மாறிடும். ஏன்னா
நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, பரிசுத்த இனம், அவருக்கு சொந்தமான ஜனம். அவர் ஷமார். நீங்கள் அவருக்காக நில்லுங்க, அவருக்காக பேசுங்க, அவருக்காக வேலை செய்யுங்க. அப்போ பிரியமானவர்களே, அவருடைய ராஜரீக புண்ணியங்கள் உங்களை சுற்றி உங்களை சேர்ந்து கொள்ளும். அவருடைய ராஜரீக புண்ணியங்கள் இருக்குது, அவருடைய புண்ணியங்கள் தான் உங்களுக்கு ட்ரெஷர். அம்ராமுக்கு அது ட்ரெஷராக இருந்துச்சு, நமக்கும் அதே போல் ஒரு ட்ரெஷர். அவருடைய புண்ணியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைப்பாராக. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, லேவியின் கோத்திரத்தார், லேவியின் குடும்பத்தார், லேவியின் இனத்தார், ஆசாரிய கூட்டத்தார், ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார், அம்ராமின் குடும்பத்தார், மோசேவுடைய வம்சம், ஆரோனின் வம்சம், மீரியாமின் வம்சம், இது எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. இது எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீ ஒரு அம்ராம், நீ ஒரு எக்கபோத், நீ ஒரு மீரியாம், நீ ஒரு மோசே, நீ ஒரு ஆரோன், நீ ஒரு லேவியன், நீ ஒரு லேவி குடும்பத்தார், நீ ஒரு லேவி கோத்திரத்தார் என்பதை நினைச்சா அவருடைய புண்ணியங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன்னை நிரப்பும். உனக்கு அந்த புண்ணியங்கள் தலைமுறை தலைமுறையாய் உன்மேல தங்கி இருக்கும். அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து உம்முடைய புண்ணியங்களை இவர்கள் மேலே வைக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாக்கியங்களை இவர்கள் மீது வைக்கிறோம், உம்முடைய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கிறோம். இவர்கள் உம்முடைய லேவியர்கள், உம்முடைய ஆசாரியர்கள், உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள், உமக்காக வாழுகிறவர்கள். ஆதாமுக்கு நீர் எதை கட்டளையிட்டீரோ அதை இவர்களால் செய்யக்கூடும் என்று நம்பி இவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களை வேலை செய்ய வைப்பீராக, வாழ வைப்பீராக, உழைக்க வைப்பீராக, பெருகச் செய்வீராக, வளரச் செய்வீராக. இவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக, நன்மை கொடுப்பீராக. இவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பீராக. இவர்களுடைய எதிரிகளுடைய இடுப்பு உடைவதாக, இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கண்ணிகள் விலகுவதாக, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இறங்குவதாக, மனதில் தெளிவு உண்டாவதாக, எல்லா குழப்பங்கள் விலகுவதாக, பயங்கள் விலகுவதாக, வெறுமைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும், திரும்பவும் பலன் தாரும், பயத்தை எடுத்து போடும், மன குழப்பத்தை எடுத்து போடும், தெளிவற்ற எண்ணங்களை எடுத்து போடும், தளர்ந்து போன உள்ளத்தை எடுத்து போடும். அவர்களை பலப்படுத்துவீராக ராஜா. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிற லேவியர்களாய் நிற்க வைப்பீராக. திரும்பவும் கொண்டு வருவீராக. அவர்களை எழுப்பி நிற்க வைங்க ஆண்டவரே. அவளை வாழ வைங்க ஆண்டவரே. அவள் இருதயத்தின் காரியங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. தொட்ட காரியங்கள் வளர்க்கட்டும், தடையில்லாமல் பெருகட்டும், தேவ தயவு உண்டாகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்திற்கு இவைகள் வரட்டும்பா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவருடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கைகளின் பிரயாசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களுடைய மனதின் திட்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு பெருக்கமும் கைகளின் பிரயாசத்தில் நன்மையும் பாக்கியமும் உண்டாவதாக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய மக்களுடைய ஊழியங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ராஜா. அம்ராமுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம், அம்ராம் வீட்டில் இருந்த அந்த ஆசீர்வாதம், அம்ராம் குடும்பத்தில் இருந்த ஆசீர்வாதம், அம்ராம் பிள்ளைகளுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்திற்கும் அவருடைய வீட்டுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தொடருவதாக. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம், வழி நடத்துதல் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.